இப்போ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான் இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் எல்லாரும் இந்த மாதிரி தான் எடிட் பண்ணி கண்டென்ட் க்ரியேட்டர் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு வேளை கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா, க்ரோம் யூஸ் பண்ணோம், பிரிண்டஸ்ட் ஆப் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் விபிஎன்னும் கேப்கட். ஸோ கேப்கட்டில் தான் கம்ப்ளீட் வீடியோவும் நம்ம எடிட் பண்ணுவோம். பிரிண்டஸ்ட் ஆப்பும் க்ரோமும் எதுக்குன்னா பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பிரிண்டஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டஸ்ட் ஆப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ், உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ இல்லைன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாம் வேணுனாலுமே நீங்கள் வந்து பிரிண்டஸ்ட்டில் ஜஸ்ட் அதை டைப் பண்ணிவிட்டு அந்த என்ன வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஜஸ்ட் எடிட்டுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ பிஎன்ஜின்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இமேஜஸை. ஸோ நிறைய நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே வரணும். சர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர்னால் இது வீடியோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரிண்டஸ்ட் ஆப்பில் எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மெட்டீரியலுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணுற வீடியோவுக்கு சொல்லித்தர எல்லா மெட்டீரியலுமே பிரிண்டஸ்ட் ஆப்லேருந்து தான் ஜஸ்ட் நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கு நிறைய நீங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துன்னா ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோவுக்கு தேவையான எல்லா இமேஜஸுமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இமேஜஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி வீடியோவில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு எதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரோமில் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தாலே ரிமூவ் ஆயிரும். ஸோ கேப்கட்லேயே மேக்ஸிமம் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆனால் சின்ன சின்ன இமேஜஸ்க்கு ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி க்ரோமில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இந்த வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன இமேஜஸில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக அடுத்தது என்னென்னா, கேப்கட்டில் எப்படி எடிட் பண்ணுறது. ஸோ மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்கிறோம், ஸோ என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபோட்டோ பேக்ரவுண்டில் நான் கம்ப்ளீட்டாக இதுதான் வைக்க போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ டியூரேஷனுக்கு அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஓவர்லே. ஸோ ஓவர்லேயில் போயிட்டு நீங்கள் வந்து பேசின வீடியோவை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களோட பேசின வீடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கட் அவுட் ஆப்ஷனில் போய்க்கோங்க. கஸ்டமைஸ்டு கட் அவுட் போய்க்கோங்க. அதில் போயிட்டு அந்த ஜஸ்ட் இதை வந்து அந்த பாய், அதுக்கப்புறம் உங்கள் வீடியோலாம் உங்கள் ஃபேஸ் அண்ட் நீங்கள் யூஸ் ஏதாவது டேபிள் லேப்டாப்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் மட்டும் இருக்கிற மாதிரி, ஹியூமன் அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி டேபிளோடு இருக்குது. ஸோ அது வந்து டிக்குன்னு கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ இதை நான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ டெக்ஸ்டஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் போங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். என்ன வேர்டிங் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபாண்ட் எந்த மாதிரி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டைல்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இதில் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அனிமேஷன் போய்க்கோங்க. அனிமேஷனில் வந்து அந்த டெக்ஸ்ட் எப்படி அப்பியர் ஆகணுங்கிறது ஃபேடின் தான் மேக்ஸிமம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃபேடின் கொடுத்துக்கலாம். இல்லைனா இதில் நிறைய அனிமேஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு இந்த வேர்டு எது வரை வரணுமோ அது வரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி அடுத்தது என்ன இது ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு
ஸோ அனிமேஷன் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸ் போங்க. ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறத அப்படியே டெக்ஸ்ட்டாக டைப் வரும். ஸோ அது நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் மூலம் பண்ணிக்கலாம். திருப்பி பேக்ரவுண்டில் உங்களுக்கு எதாவது வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஓவர்லே போய்க்கோங்க. ஓவர்லேயில் போய்ட்டு ஆட் ஓவர்லேன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேன்வாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கேன்வாவை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிடுது, ஃபஸ்ட்டு கட் அவுட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இமேஜை மட்டும் எடுத்துக்கிடுதேன். ஸோ எடுத்துகிட்டு அது என்னென்னா பின்னாடி வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் பேக் வச்சுட்டு திருப்பி இதில் லேயர்னு இருக்கும்ல, 2ல் இருக்கிறத 1க்குன்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் பேசும்போது எந்த டைம் வந்து அப்பியர் ஆகணுமோ அந்த டைம் அப்பியர் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அந்த லோகோ வந்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கு இதில் கொடுத்துக்கலாம். இதில் ஸ்லைட் டவுன் ஸ்லைட் அப் அப்படிலாம் இருக்கும் இந்த அனிமேஷனில். ஸோ உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது ஏதாவது வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சின்னதாக ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த வீடியோ பேக்ரவுண்டில் ப்ளே ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா, ஸோ இதை நான் சின்னதாக்கிடுவேன். ஸோ சின்னதாக்கிட்டு என்ன கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு பின்னாடி காட்டணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் இது இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ரிமைனிங்கை கட் பண்ணிக்குவேன். ஸோ இது ஏதாவது வீடியோ நீங்கள் ஆட் பண்ணதாக இருந்தால் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, ஸோ ஓவர்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வீடியோ தெரியணும் அப்படிங்கிறதுக்கு க்ராப் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக் கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்கில் போயிட்டு ஹரிசாண்டல்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிளியராக வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. திருப்பி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதில் 1ன்னு போய்க்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பேக்கில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் ஓவர்லே எல்லாமே ஜஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணி மாஸ்க் மூலம் நீங்கள் எந்த வேணாலுமே பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கட் அவுட் கொடுத்துட்டு ஸோ கஸ்டமைஸ்டு கட் அவுட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஹியூமனை மட்டும் ஜஸ்ட் ட்ரா பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துக்குவேன். ஸோ அப்போ உங்களுக்கு இதை சின்னதாக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு பேக் போயிட்டு அது எப்படி வரணும் அனிமேஷனில் போயிட்டு ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு அனிமேஷனை கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அனிமேஷன் உங்களுக்கு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி தான் எடிட் பண்ணணும் வீடியோஸ்லாம். ஸோ இதே மாதிரி தான் டெக்ஸ்டஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் ஆட் பண்ணணுமோ அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஓவர்லே தான் ஆட் பண்ணோம். ஸோ அது நிறைய பேர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவர்லேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஓவர்லேன்னு கொடுத்து ஸோ இந்த க்ரீன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை 90 டிகிரிக்கு மாற்றி விட்டுட்டு ஸோ 90 டிகிரி வச்சுட்டு கீழே பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஃபில்டர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஓவர்லே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க.